Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜு கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைன்கிராஃப்ட் எபிசோட் 2 கைஸ். ஓகேங்களா? ஆக்சுவலி ஒரு விஷயத்தை நான் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக எனக்கு கண்டென்ட் மாட்டல கைஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருப்பேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு அதில் கண்டென்ட் இல்லாத காரணத்தினால இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீ ரெக்கார்டிங் மாதிரி பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டைமண்டையும் அந்த இடத்துல நான் எடுத்திருப்பேங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஸோ அந்த ஒரு விஷுவல் ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லஷ் கேவ் இருக்குது. ஸோ லஷ் கேவுக்குள்ளே இறங்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 30-500 கிட்ட எடுத்திருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதே கிட்டத்தட்ட ஒரு 4 டைமண்டுக்கு மேலே நம்ம எடுத்திருப்போம் கைஸ். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு வில்லேஜும் இருக்கு. அது வந்து டெசர்ட் வில்லேஜ் கிடையாது, அக்கேஷியா வில்லேஜ் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்த தாண்டி போனாலே பார்த்தீங்கன்னா அக்கேஷியா பயம் இருக்கு. ஸோ அதுக்கும் தாண்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓக்கு மரம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பயம் இருக்கு கைஸ். பயங்கரமாக இருக்கு இந்த சீடு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் போடும் போதே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ இதோட சீடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்புறம் இந்த வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த சீடு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. உண்மையாலுமே ஒரு ஓபியான சீடு கைஸ். ஓகேவா? ஸோ ஒரு கேவும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஆனால் இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சுற்றின எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லஷ் கேவை தவிர ஒரு நார்மல் கேவே பார்க்கல கைஸ். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு நான் லேண்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பேட்லேண்ட் பயம், அங்கேயும் லஷ் கேவ் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் கீழே இறங்குறேன் பார்த்தீங்களா? ஸோ எனக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா லஷ் கேவ் தான் இருக்குது கைஸ். ஸோ அதுக்கப்புறம் இப்போது அந்த அக்கேஷியா ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஏதாவது கேவ் இருக்கான்னு நான் தெரியல. அந்த இடத்துல நான் பெருசாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சரியா? ஸோ அந்த இடத்துல இதுக்கப்புறம் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போங்க. ஓகேவா? ஸோ என்னோட பேஸும் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல தான் கட்ட போகிறேன். ஸோ ஏன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஓகே தான், ஆனால் எனக்கு டெசர்ட் பக்கத்துலேயே வந்து பேஸ் கட்டத்தில் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை கேஸ். ஓகேவா? எனக்கு ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அக்கேஷியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரீனிஷ் இருக்காது, பட் இருந்தாலும் ஓகே அப்படி தான் இருக்கும் கேஸ். ஓகேவா? என் பின்னாடி இருக்க அந்த பில்லேஜர் போஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இந்த பில்லேஜர் போஸ்ட்டும் போயிட்டு மேலே இருக்க செஸ்ட்டும் எடுக்க போயிருப்பேன். ஐயோ பயங்கரமாக இருக்கானுங்க. நான் இது வரைக்கும் இவ்வளோ பில்லேஜர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவானுங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ பில்லேஜர்ஸ் வந்து என்ன அட்டாக் பண்ணிருந்தானுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பேசும்போது இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், தெரிச்சு ஓடி இருப்பேன். ஸோ அந்த இடத்துல 2 அயன் கோலம் இருந்தானுங்க, அவனை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அலைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த அலைஸை நான் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணும்போது அலைஸ் நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே கேஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் தான் கேஸ் கட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா ஸோ அயன் ஃபார்மு அது மாதிரி சின்ன பேசிக் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெகா ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இன்னொரு வில்லேஜ் டோருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துக்கு தான் இப்போதைக்கு நம்ம போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் ஒரு மினி பேஸும் கட்டணும் கைஸ் இன்னைக்கு. பேஸ் இல்லாமல் பேஸ் இதுக்குள்ளே கட்ட தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு செஸ்லாம் வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். ஆக்சுவலி இதெல்லாம் என்னோட வேலை தான், நான் தான் இதுமாரிலாம் பண்ணேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு முடி வளர்ந்துருச்சு. இந்த கொடு எல்லாத்தையும், பெட்டு சைடுக்கு தேவைப்படும். நீயும் வா, கொடு எல்லாத்தையும். ஸோ இவனுங்க பார்த்தீங்கன்னா ஹேபை நிறைய வச்சிருக்கானுங்க. இவனுங்களோட பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் இருக்கவங்க தான் பயங்கரமாக ஹேபை வச்சிருக்கானுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபார்ம் தான் கட்டலான்னு முடிவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ப்ரீடிங் ஃபார்ம் வந்து ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்து ரெடி பண்ணணும் கைஸ். ஸோ வில்லேஜர் அடிக்கடி மேலே வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா தண்ணி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பி ஃபார்ம் கட்டிக்கலாம் கைஸ். பங்கமாக இருக்கும் இந்த இடத்துல. சூப்பராக ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் வந்து ரெடி பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல வில்லேஜ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கானுங்க. இந்த பச்சை சட்டைக்காரன் தான் இங்கே நிறைய சுற்றிட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த பச்சை சட்டைக்காரன் ப்ரீடிங் பண்ணுவான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இங்கே சுற்றுறானுங்க கைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வில்லேஜர் இருந்தால் போதும். ஸோ இவனுங்களை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரீட் பண்ணி நிறைய எடுத்துக்கலாம். ஓகே, சரி நான் தூங்கிக்கிறேன்டா. இதுக்குள்ளே ஏதாவது வச்சிருக்கேடா? எம்ரால்டு 7 வச்சிருக்கியா? பக்கெட் 1 வச்சிருக்கியா? நைஸு.
பக்கெட் எடுத்துகிட்டு வராமல் வந்தேன், நீயே பக்கெட் கொடுத்துட்ட, ரைட்டு. அதுக்கப்புறம் வீட் சீடு, ஓகே இதுவும் எனக்கு தேவைப்படும், நான் இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். தம்பி எந்த ரெடை, சரி நான் தூங்கிக்கிறேன். ஓகே நீ எதாவது கொடுப்பியா? கேரட்டு கொடுக்குறியா? கேரட்டுக்கு நீ எம்ரால்டு கொடுப்பியா? சரி, உன்னே வச்சு விவசாயம் பண்ணி உங்ககிட்டே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன். இவன் வீட்டு தான் கொடுப்பியா? சரி வேணாம் விடு. ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுங்க. ப்ரீடிங் ஃபார்ம் வந்து எந்த இடத்துல ரெடி பண்ணுறது? ஆக்சுவலி அந்த இவனுங்க இது வச்சுருக்கானுங்களா? அதான் கருமமே, இவனுங்க அது வச்சுருக்க மாதிரி தெரியல. கம்போஸ்ட் பின்னு நம்மளுக்கு தேவைப்படும். கம்போஸ்ட் பின் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. அது வேறு ஒன்று இருக்குது, அது இருந்தால் இவனுங்களை ஈஸியாக நான் வந்து உள்ளே கொண்டுட்டு வந்துடுவேன். கம்போஸ்ட் பின் இங்கே எங்கேயா இருக்குதா? அது மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி இருக்காதுன்னு தெரியல. சரி, ஸோ இவனை மாதிரி ஆட்கள்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்தோம். ஓகே இவனுக்கு லெதர் கொடுத்தா எனக்கு எம்ப்ராய்டரிலாம் கொடுப்பியாடா நீனு? ஓகே இங்கே கட்டிக்கலாங்க. இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. சரி கேஸ், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நான் கிளியர் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ரீடிங் ஃபார்முக்கு தேவையான விஷயம்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன், நான் பிளாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். ஸோ எனிவே இருக்கட்டும். ஓகே நான் இங்கே இருக்க ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் பண்ணுறேங்க நான். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் கட்ட போகிறேன். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுறேன். ஓகே ஆக்சுவலி இது கிளியர் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு நல்ல வழி. இது கடை எல்லாத்தையும் அடிச்சு நவுத்து. ஆக்சுவலி சிம்பிளாக தான் பண்ண போகிறேன், ரொம்ப வந்து பெருசாக பிரம்மாண்டமாலாம் பண்ண போகிறது கிடையாது. அது மாதிரி பண்ணுவேன், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிம்பிளாக இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஃபார்ம் கட்டுறதுக்கு ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு இவனுங்கெல்லாம் தேவைப்படுவானுங்க. ஓகே ஸோ 9க்கு 9 சைஸ் இருக்குமா? இன்னும் கூட தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இன்னும் கூட கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே இல்லை இந்த இடத்துல நான் பேஸே கட்டலாம் போல, அந்த அளவுக்கு இந்த இடத்துல டீட்டெயில்டிங்காக எல்லாமே இருக்குது. ஓகே ஸோ இந்த இடத்துல எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி நான் கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் மைனிங் பண்ண வேண்டியது இருக்குது. நான் பிளாக்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கோபல் ஸ்டோன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நிறைய எடுத்துகிட்டு வருவோம். ஓகே இங்கேயே இருக்கே, நான் ஏன் அவ்வளோ தூரம் போனோம்? ஸோ இந்த இடத்துல ஒரு இது போடு, மைன் பண்ண ஆரம்பி. ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் எடுத்தாச்சு. ஸோ போதும், நம்ம இந்த ஏரியாவை காலி பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். சரி ஓகே ஸோ இப்போ இங்கே கீழே தானே பண்ண போகிறோம். ஸோ கிராஃப்டிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஏதோ கருப்பாக இருக்குது, என்னது இது? பூனையா? ஓகே எஸ் இப்போ 9 பிளாக் நான் இங்கே வைக்கணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே வைக்கணும். ஓகே ஸோ 9 பிளாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடுவில் இந்த 9 பிளாக் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கணும். ஓகே உடைச்சாச்சு, நைஸ். இங்கே ஒரு பிளாக்கை நான் உடைக்கணும், உடைச்சிட்டு மறுபடியும் வைக்கணும். ஓகே அதே மாதிரி இந்த இடத்த ஒரு பிளாக்கை உடைச்சிட்டு, ஆக்சுவலி இந்த இடத்துல நான் தண்ணி ஊற்றி விடுறதுக்காக தான், வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டுனா போய்ட்டு மறுபடியும் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ இந்த பிளாக் வச்சு இதை நான் மூடிடுறேன். ஓகே நைஸ் கேஸ், மூடியாச்சு. இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுனே தெரில. சரி இருங்க அதை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணணும். இங்கே ஐயோ உடச்சிச்சா? ஓகே ரைட்டு, சரி இருங்க. ஸோ அந்த கம்போஸ்ட் பின் இந்த இடத்துல நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஃபுல்லாகவே வீட்டு ரெடி பண்ணி போட்டு விட்ருவோம். ஐயோ பத்தலையா, இன்னும் கொஞ்சம் நிறைய அந்த இது வேணுமே. ரொம்ப கம்மியாக தான் ஏறுதோ என்ன? சிவிலோண்ட உடச்சிருக்கேன், வெறும் 9 தான் கிடச்சிருக்கு. தேவையான டைமில் இந்த வீட்டு கிடைக்காது. ஓகே ஸோ 10 கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லேயர் போடணும். ட்ராப் டோர்லாம் நான் இன்னும் ரெடி பண்ணவே இல்லையா? ட்ராப் டோர் ரெடி பண்ணோம். ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. நைட் ஆகிடுச்சா? ஸோ இப்போது ஒரு தூக்கத்தை போட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எவனையாச்சும் அடிச்சு துரத்தி விட்ருவோம்.
ஓகே தேவனை துரத்தி விட்டுறலாம். இங்கே ஆல்ரெடி பெட் இல்லாமல் தான் 2 பேர் கிடக்குறானுங்களா? ஓகே கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் இங்கே எடிட் பண்ணும் போது தான் நானே கவனிக்கிறேன். ஸோ கேம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாஸ் பண்ணது ஃபுல்லாக அப்படியே இருக்குது. ஆனால் பேக்ரவுண்டில் வாய்ஸ் பேசியிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கேட்குதா வாய்ஸ் பேசியிருக்கேன். இங்கே 42 நிமிஷம், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு 42 நிமிஷம். ஸோ இந்த 14 நிமிஷம் மட்டும் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த 14 நிமிஷம் ஓடுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 7 நிமிஷம் இந்த வீடியோவும் ஓடுது. பட் ஆனால் இந்த 2 வீடியோ மட்டும் ஏன் எனக்கு சொதப்புச்சுன்னே தெரியலையே. இந்த 32 நிமிஷமும் சொதப்பிடுச்சு. ஸோ இந்த 42 நிமிஷமும் சொதப்பிடுச்சு. ஓகே, அகெயின் நான் கொஞ்சம் கண்டென்ட் எடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஓகே, அப்போ நான் இதே வீடியோவில் வந்து அயன் ஃபார்ம் ரெடி பண்ணிடுறேன், சரியா? ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி கேஸ், நான் மறுபடியும் போயிட்டு கண்டென்ட் எடுக்கணும். எத்தனை வாட்டிடா கண்டென்ட்டு? இது ஏன் இந்த மாதிரி பக் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். ஆனால் வாய்ஸ்லாம் கேட்குது, பட் ஏன் பக் ஆகி போச்சு? ஆக்சுவலி இந்த ப்ரூஃப் ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு யாராச்சும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க, நான் வீடியோ போட்டு பல நாளாக ஆயிருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்காம இடையில பார்த்துட்டு ப்ரோ இந்த இடத்துல எப்படி வில்லேஜர் வந்தாங்க, இந்த இடத்துல எப்படி அயன் பண்ணது வில்லேஜர் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக இந்த ப்ரூஃபை நான் கொடுத்துக்கிறேன். சரி ஓகேவா? சரி ரைட் ஓகே, நான் இப்போ மறுபடியும் கண்டென்ட் எடுக்கிறேன். ஆக்சுவலி இந்த கண்டென்ட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ரைட் ஓகே கேஸ், பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே 2 பேர் இருக்கானுங்களா? 3 பேர் இருக்கானுங்க. ஓகே, சொன்ன மாதிரி 3 பேர் இருக்கானுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இதை தான் வந்து நான் செக் பண்ணியிருப்பேன், உள்ளேருந்து கரெக்டாக வரானுங்களான்னு பார்த்துட்டு. ஃபஸ்ட் டைம் ஒர்க் அவுட் ஆகலை, அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வர வச்சுருப்பேன். ரைட் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ஏரியாவெலாம் நான் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதிலே இந்த இடத்த நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 7க்கு 6 சைஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழம் தோண்டி வெட்டி இருக்குது. 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ 6 சைஸில் ஒரு பள்ளம். 1 2 3 4 5 6. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக பழத்தை தோண்டினே போ. இப்போ இருங்க, 1 2 3 4 5 6, இது 7. ஓகே, ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே போனோம். ஏழுக்கு 6 சைஸில் ஒரு குழி தோண்டிட்டேன். ஸோ அப்புறம் இப்போ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு குழி ஒன்று தோண்ட வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, எக்ஸ்ட்ரா எங்கேயோ தோண்டி விட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே 2 பிளாக் தள்ளி தாண்டி போகணும். தேவையில்லாமல் இங்கே உடச்சி விட்டுனா. ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் மட்டும் போதும். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட், பக்காவாக உட்காந்துருச்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டார்ச் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள பெட்டு வைக்கணும். ஓகே, 3 பெட்டு. இப்போ இந்த இடத்துல ராஃப்ட் ரெடி பண்ணலையே. சரி ஓகே, இங்கே ஒரு ராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிவிடுவோம். ஓகே, ராஃப்ட் ரெடி. இருங்க, ராஃப்ட்டு போடுறதுக்கு முன்னாடி ட்ராப் டோர் போடணும். ட்ராப் டோரே மறந்துட்டேன் பாருங்க. எங்கடா ட்ராப் டோரு? அந்த ஒர்க். ஸ்லாபு. கரமுண்டா, ஸ்லாப்லாம் செய்யாமல் வந்திருக்குங்க. ஸ்லாபு வேணுங்க இப்போ எனக்கு, ஸ்லாபு. ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்லாப் வைக்கணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் இதெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது இப்படி தான் இருக்கணும். நானே போட்டை நவுத்தி வைக்கிறேங்க. ஓகே, கரெக்டாக ஜாம்பி வந்து இங்கே வந்து உட்காந்திக்கும், மற்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு டோரு,
ஸோ இப்படி ஒரு டோரு ஜாம்பி எட்டுன்னு வந்து உள்ளே தள்ளி விட்டுருணுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நம்ம உடச்சோம்ல, ஸோ இந்த உடச்ச இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ இப்போ வில்லேஜரை நான் வந்து உள்ளே கொண்டுட்டு வரணுங்க. இப்போ நம்ம அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை போட்டுன்னு போயிடலாங்க. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் தள்ளி விடணுங்க. கரெக்டாக வரணும். ஓகே, ஒரு பீஸ் போகுது. அழகாக போகிறாங்க. நான் இதுதான் கேஸ் நான் எதிர்பார்த்தேன், இந்த மாதிரி போகிறது தான். ஓகேடா, போடா 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 போடா, சீக்கிரம் போடா டேய். நேராக பொத்துன்னு போய் அதில் விழு பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உள்ளே விழுந்துரு, உள்ளே விழுந்துரு. டேய், என்ன தள்ளி விட்டுருவான் போல இவன். உள்ளே விழுடா. ஓகே, எந்த இஷ்யூஸும் இல்லை. எதையாச்சும் இப்போ நான் கீழே போட்டே வேணுமே, ஸ்டிக்ஸு கீழே போ. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் உள்ள தள்ளி விடணும். உள்ளே விழாண்டா. நான் உள்ளே விழுந்துன்னா மூடி விட்டு நான் அடுத்த வேலையை பார்ப்போம்ல. இவன் என்ன தள்ளி விட்டுருவான் போல கைஸ். ஓகே, ஸோ இன்னொருத்தனையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம தள்ளி விடணும். இதே மாதிரி நான் 3 பேரை தள்ளி விடணும். ஓகே, அடுத்த வண்டி. ஐயா, இன்னொரு பீஸ் இல்லை. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போயிடுவான். ஸோ இன்னும் ஒரு வில்லேஜரை நான் கொண்டுட்டு வரணுமே. நீ உள்ள என்னதான் பண்றானுங்க? டே, குட்டி போட்டியா போடலையாடா நீனு? என்ன கேஸ் பண்றான்? ஏய், 3 குட்டி போட்டு வச்சிருந்தியாடா? இப்போ இன்னொருத்த எங்க தான் போனான் அப்போ அவன்? ஐயோ, நைட்டு வேற ஆக போகுது கைஸ். இவனுங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வச்சதெல்லாம் வேஸ்டா போச்சே. இந்தாடா டே, நிறைய குட்டி போடுறாடே. இது ஆக்சுவலி நான் ரெடி பண்ண இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா 3 வில்லேஜர் இருந்தானுங்க. ஏதாவது குட்டி கிட்டி ஏதாவது போட்டியாடா? ஆட்டின் கூட உள்ளடா. ஆட்டின் விட்டான். ஆக்சுவலி இந்த சின்ன வில்லேஜர் எப்போ வளர்றதுனே தெரியலையே. என்னடா குறுகுறு என்ன பார்க்குறீங்க? வளர்றானா இல்லையா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இன்னும் ஒரு வில்லேஜர் எனக்கு வராமல் போயிட்டானுங்க. ஆக்சுவலி இருந்தானுங்க, நான் எங்கே போனானே தெரில. அவன் குட்டி வில்லேஜர் உள்ளே வந்துட்டானா? விழுந்துட்டானா? இங்கே இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஆட்டாடாடா இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன் போல. நான் இங்கே ஒரு கேப் விட்டுட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? இங்கே ஒரு கேப் ஒன்று விட்டுட்ருக்கேன். புரியுதுங்களா? தலைவருங்க அங்கே தான் போடா அட்ட. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நம்மளுக்கு வராது. பார்த்தேன் எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னு தான் நான் கவனிச்சேன். அவ்வளோதான், நீ போங்க. முடிஞ்சு போச்சு கைஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வில்லேஜரை நான் போட்டு அதுக்குள்ளே மூடி விட்டுறேன்னா ஒரு வேலை முடிஞ்சுது. உடஞ்சிரு. ஓகே, முடிஞ்சிச்சு. இவன் என்ன தள்ளி விட்டுருவான் போல கைஸ். இவன் போடா, அப்படி நவுறா. இதுக்கப்புறம் இவனை அடிச்சா செத்து போயிடுவான். ஆல்ரெடி நான் நிறைய அடிச்சிட்டேன். இப்போ நைட்டு தான் நீ இப்போ உள்ளே போவியா? நீ உள்ளே வீண்டாங்க. ஸோ முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, டேட் எடுத்துன்னு வரலையா? சரி, ஓகே, டேட் இல்லைண்ணா, நான் இதை வச்சு அப்படியே முடிடுறேன். ஓகே, ஸோ வேலை முடிஞ்சுது. நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நம்ம முடிக்கணும், இல்லைனா ஜாம்பியை உள்ளே கொண்டுட்டு வர முடியாது நம்மளால். ஓகே, ஸோ கரெக்டாக வச்சுருக்கேனா? ஆக்சுவலி ஹாப்பர் நான் இப்படி இங்கே வச்சிருக்கக்கூடாது. ஆக்சுவலி ஹாப்பரை நான் இங்கே வச்சிருக்கணும், இப்படி வச்சிருக்கணும் நான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணா, ஹாப்பரை நான் இங்கே வச்சுருக்கணும், தப்பாக வச்சுட்டேன். ஓகே கேஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டேட்டை வச்சு நம்ம எங்கே தோணுமோ எல்லாத்தையும் மூடி விட்டுருவோம்.
ஓகே முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சிடுச்சா? ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், ஸ்லாப் வைக்கணும். ஸ்லாப் 2 3 4 ஸ்லாபு. அதுக்கப்புறம் சைன் போர்டு. எனக்கு தெரிஞ்சு சைன் போர்டு கரெக்டாக வச்சுட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு சைன் போர்டு செட் பண்ணுமா? ஐயோ திருப்பி வச்சிட்டோம் போலியே. இதான் கைஸ் கரெக்டு. பக்கா கைஸ் இதுதான் கைஸ் வேணும். ஸோ இப்படி தான் உட்காரணும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், லாவா ஊற்றி விட்டுறலாம். ஓகே ஸோ லாவா ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ தண்ணி வேணும் கைஸ். ஐயோ தண்ணி எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ நான் போயிட்டு குடுக்குன்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ இந்த ஒர்க்கும் முடிக்கணும். கையோட டப்பு 2 வேலையும் முடிச்சிடலாம். ஜாம்பியை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு வரணும். இப்போது இந்த கார்னரில் தண்ணியை ஊற்றி விடு. சூப்பர் கைஸ். அதே மாதிரி இன்னொரு தண்ணி இருக்கா, அதே மாதிரி இந்த கார்னரில் ஊற்றி விடணும். இப்போ ரெண்டுமே சேர்ந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து மாட்டி நிற்கும் கைஸ். இப்போ ஜாம்பியை எங்கேயாச்சும் நான் உள்ளே கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல விடணும். ஜாம்பி நேரங்கட்ட நேரத்தில் ஜாம்பி வரமாட்டானே. ஓகே முடிஞ்சு போச்சு கைஸ். குட்டி ஜாம்பிக்கு அதையும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ பெரிய ஜாம்பி இங்கே ஒருத்தன் வராங்க கைஸ். வாடா ஒருத்தன் வாங்கடா. கும்பலாலாம் வர வேணாண்டா. சரி வா ஒருத்தன் வா. இங்கே ஆல்ரெடி ஒரு சம்பவம் காற்று நிற்கிது போலி. எங்க ஒருத்தன் வாங்கடா. ஐயோ அடிக்கிறானே. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் வந்துட்டாங்க. ஸோ மீதி இல்லை. இப்போ நானே முடிச்சு விட்றேன். ஓகேடா சாம்பி நீ கீழே போ. கீழே போயிட்டான் அவன். யாரா இவன் வேற ஒருத்தன் வெறியேற்றிக்கிட்டு செத்துப்படா. ஐயோ எங்கேருந்து வரானுங்கன்னே தெரில இவனுங்களாம். ஓகே அந்த ஜாம்பி கீழே போவான்னு பார்த்துக்க. கீழே போக மாட்டேங்கிறாங்க. கீழே போனால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அயன் கோலம் ஸ்பானாவான். அடிச்சு இன்னும் இருக்கிறான் பாருங்க என்ன. ஓகே வேலை முடிஞ்சது. இப்போ நான் இந்த இடத்த நான் தூங்கியே ஆகணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்ன கொண்டுருவானுங்க இவனுங்க. குலகார பசங்களாம் இந்த இடத்துல அப்படியே நிற்கிறானுங்க சில மாரி. அயன்களும் ஏதோ ஸ்பான் ஆச்சா கைஸ்? சம்பவம் வேஸ்டாக போச்சு கைஸ். அடடா இதை இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேனா? இதை மூடாம விட்டுட்டேன். ஓகே இந்த இடத்துல ஒரு வில்லேஜர் போட்டுக்கிட்டான். இல்லை ஜாம்பி வில்லேஜராக மாறல கைஸ். நான் ஜாம்பி வில்லேஜராக மாறிட்டான்னு நினச்சிக்கிட்டேன். தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுமா? செத்தண்டா. மொத்தமாக போச்சு கேஸ். அந்த இடத்துல இருந்தது எல்லாம் போச்சு. வெடிச்சு நாசம் பண்ணி வச்சிட்டானே. எல்லாம் போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டானுங்க. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி நாசம் பண்ணிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். சரி இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் ரெடி ஆகட்டும். இந்த மாதிரி டைமில் தான் கடுப்பாயிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இழுத்துன்னு போய் விட்டுருச்சு பாருங்க. இப்போ ஸோ அப்பயே நான் என்ன பண்ணிடுவேன், அந்த க்ரீப்பரை கில் பண்ணியிருக்கணும். ஸோ கில் பண்ணாமல் போய் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு எனக்கு. மறுபடியும் ரிட்டன் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். போனோம். பக்கெட்டுங்க நைஸ். ஓகே ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ இது இருக்கிறதெல்லாம் உடச்சி எடுக்கணும்.
ஓகே, இப்போ லாவாவை ஊற்றி விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், பிரச்சனை கிடையாது. முடிஞ்சிச்சு கைஸ், எல்லாம் பர்ஃபெக்ட்டு. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு ஜாம்பி, ஓகே ஜாம்பி இதில் வந்து உட்காந்திக்கும். ஓகே, ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஒர்க் ஒன்று இருக்குது. ஓகே முடிஞ்சிச்சு கேஸ். இப்போ ஜாம்பியை மட்டும் உள்ளே கொண்டுட்டு வந்தால் போதும். டேய் எங்கேயாச்சும் வாங்கடா, எங்கடா ஏன்டா இன்னும் ஸ்பான் ஆகாமல் இருக்கீங்க? இங்கே இருக்கானுங்க கேஸ், ஸ்பான் ஆயிட்டானுங்க கேஸ். வாங்கடா வாங்கடா வாங்கடா, சல்லா குட்டிங்களா வாங்கடா. ஒருத்தவன் மட்டும்தான்டா எனக்கு வேணும், மீதி அவனும் வேணாம். எப்படி கேஸ் அப்படியே பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கானுங்க பாருங்களேன். சரி வா 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 சீக்கிரம் வா. வேறு ஃபார்ம் வேறு பில்டு பண்ணிட்டேன். ஏய் இங்கேயே இருக்கியா? சரி வா நீ வா, வா வா கூட வா. எப்படி இந்த இடத்துல நீங்களாம் ஸ்பான் ஆவனீங்க? இங்கே வாடா டேய், இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஏய் அவனை கவனிச்சிங்களா யாராச்சும்? ஜம்ப் பண்ணி தானே வந்தான் இப்போ அவன். அவ்வளோதான், ஒன்று விழுந்துருச்சு, ரெண்டுமே விழுந்துருச்சு. ஓகே, எப்படியும் பார்த்தீங்கன்னா அவன் போட்டில் உட்காந்துருவாங்க, பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறது, அகெயின் நம்ம மண்ணுக்குள்ளே போய் தான் செக் பண்ணி பார்க்கணுமா? இங்கே பாருங்க, ஸோ இவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கின்னு வந்துட்டான், என்ன ஃபாலோ பண்ணிக்கின்னு வந்தான் அவன் எரிஞ்சிருவான். அவ்வளோதான், செத்து போயிட்டாங்க. இருங்க, நான் அவன் போட்டில் உட்காந்துட்டானான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். போட்டில் உட்காருவா, போச்சு செஞ்சு விட்டான். ஸ்பான் ஆகுறாங்க, சூப்பரு பக்கா கேஸ். நம்மளோட அயன் ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சே. என்னென்னமோ பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அயன் ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகிடுக்கு. ஓ இதெல்லாம் நம்ம உள்ளே வெடிச்சது, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அப்போது இதிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஏஃப்கே இருந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து வந்துடும். ஆனால் ரெகுலராக வரல கைஸ், ரொம்ப பொறுமையாக தான் பார்த்தீங்கன்னா அயன் கோலம் ஸ்பான் ஆகிறான். உள்ளே அவனுக்கு ப்ராப்பராக பைப் இல்லையோ? ஓகே கைஸ், நம்மளோட அயன் ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஏதோ பண்ணி என்னென்னமோ பண்ணாலும் ஃபைனல் ரிசல்ட் பக்காவாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பல மணி நேரம் ஏஃப்கே இருந்துன்னு வச்சுங்களேன், தாறுமாறாக நம்மளுக்கு வந்து அயன் கிடைக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 360 கிட்ட கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம உருட்டு உலகத்தில் ஒரு பெரிய அயன் ஃபார்ம் கட்டியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே கிடைக்கும். பார்த்தீங்களா, 15 அயன் இக்னட் கிடச்சிருக்கு. ஓகே ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. ஸோ நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கட்டுறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், என்னடா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானேன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு பிரச்சனையே எதுவும் தெரியாது, ரெகுலராக மைண்ட் கிராஃப்ட் விளாட்றவங்களுக்கு என்னடா பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இதெல்லாம் பழகிடும். ஓகே, ஸோ இந்த சீரியஸ் முடியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ அது மட்டும் கண்டுக்காதீங்க, ஓகேவா? சரி ஓகே கேஸ், ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பை கேஸ்.